குடும்பம் குடும்பமாக இந்த இடத்துல கூட இருக்கிறான். 10 லட்சம் பேரை அந்த இடத்துல திரட்டி காட்டணும் என்பதில் அண்ணன் சீமான் உறுதியா இருக்காரு. நாம தளபதிகள் என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறதா இப்ப இருக்கிற கேள்வி. இப்ப கூட்டம் கூடிரும். அது பேரறிவிப்புகளை தகவல் தொழில்நுட்பம் ஒரு பக்கம், கட்சிக்காரங்க ஒரு பக்கம் அறிவிப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். எங்க ஊர் வீராணத்திலிருந்து 2500 பேரை கூட்டு கொண்டு வருது என்னுடைய பொறுப்பு. 50 பஸ், ஒரு பஸ்ஸுக்கு 50,000 ரூபாய். அது சாட்டையினுடைய வருமானத்திலிருந்து நான் என் ஊருக்கு கொடுக்கிறேன். அதான் என்னுடைய தேர்தல் செலவு, முதல் செலவு. 50 பஸ்ல வர்றோம். 50 பஸ் வீராணம் வீராணம்னு போட்டு 50 பஸ் வரும். 50 பஸ் வரலன்னா நீங்க கட்சி விட்டு நீக்குங்க. வரும். அதே போல இழுப்பைக்குளம், என் மாப்பிள்ள சுந்தர் தலைமையில இழுப்பகுளத்திலிருந்து பஸ் வரும். கருங்குளம், சேரகுளம், தாதங்குளம், புளியங்குளம், வேப்பங்குளம், பேய்க்குளம், சாத்தாங்குளம் என்று சிறுவைகுண்டம் தொகுதியிலிருந்து பஸ் வரும். தனித்தனி கூறு போட்டு மொத்தம் அந்த கூட்டத்தில் கோயந்தா போறத சிறுவைகுண்டம் தொகுதி தான் கிடையாது, தென்காசி தொகுதி தான் கிடையாது. தென்காசி தொகுதியில கிளை வாரியாக பேருந்த இறக்க போறோம். அப்படி நாம எல்லாரும் உறுதி எடுக்கணும். உங்க ஊர்ல இருந்து நீங்க உங்க ஊர் சொந்தக்காரன் இப்ப கல்யாண வீடு நடக்குது, ஒரு பால் காட்சி வீடு பண்றீங்க, இல்ல பிள்ளை சடங்காயிருச்சு, ஊர்ல இருந்து என்ன பண்ணுவீங்க? டிக்கெட் புக் பண்ணி ட்ரெயின்ல வரோம். தாம்பரத்துல இருந்து இல்ல எக்மோர்ல இருந்து ஒரு வண்டி அமைச்சு கூப்பிடுவீங்க. அதே மாதிரி நீங்க பிள்ளை சடங்குக்கு கூப்பிடுற மாதிரி, பால் காட்சி கூப்பிடுற மாதிரி, கல்யாணத்துக்கு கூப்பிடுற மாதிரி ஒரு பேருந்து. இப்ப சுனந்தா இருக்காங்கன்னா, சுனந்தா சேலத்துல மாமியார் வீடு, அந்த அவங்க மாமியார் கோவை சொந்த ஊர் சேலம் தானே, சேலத்தில் சொந்தக்காரங்களை கூட்டு வரணும். இங்க தகவல் தொழில்நுட்பத்தில் வேலை பார்க்கிறோம், நாங்க வீடியோ போடுறோம், அதெல்லாம் வேலை கிடையாது. ஊர்ல இருந்து பஸ் வரணும். ஊர்ல இருந்து பஸ் வரலன்னா மாநாடு திறனுக்குள்ள வர முடியாது. ஆமாமா, அதுக்கு நீங்க ஏஐ டெக்னாலஜி வீடியோ போடக்கூடாது. ஜெயசீல புதுக்கோட்டை இருந்து பஸ் வரணும், சும்மா பேசக்கூடாது. புதுக்கோட்டையில இருந்து அதுவும் எந்த ஒரு என்ன விடுதி, எந்த ஏரியா, அது ஏரியா பேரு, உங்க ஏரியா என்ன? அசோக் நகரா? அசோக் நகர்ல இருந்து பஸ் வரணும். அசோக் நகர்ல இருந்து வரணும். இப்ப துருவன்னா ஒரத்த நாடு, என்ன நாடு உங்க ஊர், என்ன பிரதர்? தொன்றாம்பட்டுல இருந்து துருவனுடைய பஸ் வரணும். இது துருவன் இந்த கட்சிக்காக செய்யற வேலை, மேடையில பேசுறது வேற வேலை, கட்சி பணி என்பது அதுதான். பிப்ரவரி 21 74 ஏக்கர் பேருந்து நிறுத்தத்துக்கு மட்டும் தயார்படுத்திருக்கோம். 74 ஏக்கர் பேருந்து நிறுத்த. தென் மாவட்டத்தில் வரக்கூடிய பேருந்துக்கு 74 ஏக்கர், வட மாவட்டத்தில் வர பேருந்துக்கு 54 ஏக்கர், மாநாட்டு திடல் 84 ஏக்கர். 84 ஏக்கர் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எவனுமே இப்படி ஒரு மாநாட்டை நடத்திருக்க மாட்டான். அப்படி அண்ணன் சீமான் திட்டமிடுறாங்க. இப்ப அடுத்த மெயின்